ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாங்காய் வேணால் எடுத்துக்கலாம். கிளிமுக்கு மாங்காய் கூட அதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாங்காவை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு 2 பட்டை மிளகாயும் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். தாளிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம். மண்டவெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இனிப்பு, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜாம் கன்சிஸ்டன்சியில் வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது சித்திரை திருநாளுக்கு தான் வைப்பாங்க. இப்போ மாங்காய் சீசன்னால் நம்மளும் வச்சுருக்கோம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.